என் அன்பு குழந்தையே, இன்று தை அமாவாசை அன்று என்னை வந்து தரிசனம் செய்துவிட்டு போ என்று உன்னை நான் அன்றே சொன்னேன். அதற்கான யோசனை சற்றும் இல்லாமல் நீ உன் வேலையில் மட்டும் கவனமாக இருக்கிறாய். ஆனால் என்னிடம் அவ்வப்போது என் பிரச்சனையை தீர்த்து வையுங்கள் சாயப்பா என்று என்னிடம் முறையிடுகிறாய். இது நியாயமா? உன்னுடைய பிரச்சனைக்கு நான் தீர்வு தருவதற்காகத்தான் நான் அன்றே சொன்னேன், அமாவாசையில் என்னை வந்து தரிசனம் செய் என்று. உன் மனக்குழப்பம் நீங்கி நீ தெளிவு பெறுவாய் என்று. விதி வலியது என்று சும்மாவா சொன்னார்கள்? நான் உன் விதியை மாற்றி அமைப்பதற்காக இன்று என்னை காண உன்னை வரச் சொன்னேன். ஆனால் உன் விதி உன்னை விட மாட்டேன் என்கிறது. ஆனால் இன்னும் கால அவகாசம் இருக்கிறது. இன்று மாலைக்குள் நீ எப்படியாவது என்னை வந்து தரிசனம் செய்துவிட்டு போ. உன்னுடைய மனக்குழப்பத்திற்கு நான் தீர்வு தருகிறேன். வாழ்க்கையில் நினைப்பது ஒன்று, ஆனால் நடப்பது வேறொன்று. ஏன் இப்படியெல்லாம் நடக்கிறது, எதற்காக இப்படி நடக்கிறது என்று புரியாமல் அதையே நினைத்து கவலை கொள்ளாதே, பதற்றப்படாதே. துன்பத்தில் இருக்கும்போது அதை கண்டு ஓடாதே. துன்பத்தை கண்டு துவண்டு விடாமல் நின்று தைரியமாக எதிர்கொள். முதலில் ஒன்றை புரிந்து கொள் என் குழந்தையே. மற்றவர் மாதிரி அப்படியே நாமும் இருக்க வேண்டும் என்று நினைத்தால் அதில் நீ தோல்விதான் அடைவாய். என்றுமே நீ நீயாகவே இருந்தால் ஒருபோதும் தோல்விக்கு வாய்ப்பு இல்லை. எதையும் நினைத்து பயப்படாதே. வலி, தோல்வி, ஏமாற்றம் இவைகள் எல்லாம் எல்லோர் வாழ்விலும் ஏற்படுவது இயல்பு. அதை காரணமாக வைத்துக்கொண்டு நீ உன் கடமைகளிலிருந்து தவறாதே. முதலில் உன் மனதில் உள்ள எண்ணங்களில் எது சரி எது தவறு என்பதை தீர்க்கமாக முடிவு செய்து அதன் பிறகு செயலில் ஈடுபடு. வாழ்வில் நீ சந்திக்கும் சூழ்நிலைகள் எதுவானாலும், மகிழ்ச்சியோ துன்பமோ, அதை சமமாக பாவிக்கும் மனப்பக்குவத்தோடு நீ இருந்தால் உன் மனதில் தேவையில்லாத கற்பனைகளும் குழப்பங்களும் வராது. இதுவரை தோற்றதையும் நம்பிக்கை இழந்ததையும் ஒரு அனுபவமாக எடுத்துக்கொள். நீ வாழ்வில் முன்னோக்கி செல்ல அது நிச்சயம் உதவி புரியும். வாழ்க்கை என்றும் வாழ்வதற்குத்தான். நீ விரும்பிய அனைத்து வளங்களும் உன்னை வந்து சேரும் நாள் வெகு தொலைவில் இல்லை. நல்லதே நடக்கும். என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு. உன் அருகிலேயே தான் நான் இருக்கிறேன். உன்னை விட்டு நான் விலகுவதும் இல்லை, உன்னை விலகி போகும்படி நான் செய்வதும் இல்லை. நான் இந்த பௌதிக உடலோடு ஷீரடியில் மாத்திரம் இருக்கிறேன் என்ற எண்ணத்தை விட்டுவிடு. நான் எங்கும் வியாபித்து இருக்கிறேன். என்னுடைய வருகைக்கு எல்லைகள் என்றுமே இருக்க முடியாது. நீ என்னை நினைத்தவுடன் நான் அங்கே இருப்பேன். வாழ்க்கையில் சந்தித்த சோதனைகளை எண்ணி வருத்தப்பட்டு இன்று உனக்கு வாழ்க்கையில் எதன் மீதும் பற்று என்பது இல்லாமல் மிகவும் விரக்தியில் இருக்கிறாய். இது முற்றிலும் தவறு. உன்னால் முடியாதது என்று எதுவுமே இல்லை. நீ சற்று முயற்சி செய்தால் போதும். நீ வெற்றி பெறுவது நிச்சயம். எழுந்து வா, துணிந்து செயல்படு. நாளை உனக்கானது. நீ நம்பிக்கையோடு இருந்தால் நல்லதே நடக்கும். சாயிருக்க பயமேன்.